சாச்சா பத்தீஜா, போன முறை நீங்க 2 பேருமே சேர்ந்து என்ன தோக்கடிச்சிட்டீங்க. ஆனா இந்த முறை நான் தான் ஜெயிக்க போறேன். என்னோட இந்த மந்திர கோலை வச்சு நான் சாச்சாவோட நிழல சாச்சா கிட்ட இருந்து தனியா பிரிச்சு என்னோட இஷ்டத்துக்கு ஆட வைக்க போறேன். நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. நான் தான் மாயாவி கோகா. என்னை யாராலையும் தோக்கடிக்கவே முடியாது. அட மருமகனே, உனக்கு ஏதாவது சத்தம் வந்ததா? ஆமா மாமா, ஆனா இங்க யாருமே இல்லையே. தப்பிச்சோம்டா சாமி. இந்த சாச்சா எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான், ஆனா கொஞ்சம் கூட வேர்வையே வர மாட்டேங்குது. உடம்பு வளையாதவன். இந்த முறை எப்படியாச்சும் உன்னோட நிழல புடிச்ச தீருவண்டா. பிரகடாப்ரா. இனிமே நான் சாச்சாவோட நிழலை வச்சு திருட வைக்க போறேன். பொதுமக்கள் எல்லாருமே சாச்சா தான் திருடன்னு நினைக்க போறாங்க. திருட்டு பொருள் எல்லாம் எனக்கு கிடைக்கும், ஆனா அதை திருடின பழி சாச்சா மேல விழும். மாயாவி கோகா, இந்த ஊர்ல என்ன தோக்கடிக்க ஆள் இருக்கா? அங்க பாரு, போய் உன்னோட வேலையை முடிச்சிட்டு வா. சாச்சா இதுக்கு வந்திருக்காரு. வாங்க சாச்சா, உள்ள வாங்க. என்னோட பிளான் இப்ப வேலை செய்யுது. மாயாவி கோகா, இந்த ஊர்ல என்ன தோக்கடிக்க ஆள் இருக்கா? சாச்சா கதவு வரைக்கும் வந்தாரு, ஆனா வீட்டுக்குள்ள வரவே இல்ல. எப்பவும் இந்த மாதிரி நடந்ததே இல்லையே. போய் பாப்போம். என்னோட கார்! அப்படின்னா சாச்சா என்னோட காரை திருடிட்டாரா? அடக்கடவுளே, இப்ப என்ன நடக்க போதோ? என் உயிரை விட என் கார் தான் எனக்கு முக்கியம். அந்த நகையை கொஞ்சம் காட்டுறீங்களா? நான் இங்க வச்ச நெக்லஸ் எங்க போச்சு? உங்க கையில தானே இருந்துச்சு. அடா, அந்த நகை வேற ஒருத்த கையில இருக்கு, அங்க பாருங்களா. என்ன சாச்சா என்னோட நெக்லஸ திருடிட்டு போறாரு? அந்த சாச்சா வரட்டும், திருடு போன என் நகையை எப்படியாவது திரும்ப வாங்குவேன். சாச்சா, நான் ஃபண்டூஸ் நகர்ல ஒரே நாள்ல பயங்கர ஃபேமஸ் ஆயிடும் போல இருக்கே. எல்லாரும் என்ன பாக்குறதுக்காக வீட்டுக்கு வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாமா, இவங்கள உங்களை பாக்குறதுக்காக வரல, அடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க கையில கம்பெல்லாம் இருக்கு. சீக்கிரம் வண்டியை திருப்புங்க. இங்க பாருங்க, சாச்சா தான் உங்க நகையை திருடுனான்னு உங்களுக்கு தெரியுமா? அண்ணே, நகையை தூக்கிட்டு ஓடுற மாதிரி சாச்சாவோட நிழல நான் பார்த்தேன்.
நானும் சாச்சாவோட நிழல தான் பார்த்தேன். அடுத்த நிமிஷமே என்னோட வண்டி திருட்டு போயிடுச்சு. கண்டிப்பா சாச்சா தான் திருடி இருப்பாரு. ஆனா மருமகனே, நான் எந்த திருட்டும் பண்ணல. ஆமா மாமா, நீங்க எப்பவுமே திருட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போதைக்கு கொஞ்சம் நீங்க பின்னாடி வாங்க. இவங்க உங்க நிழலை பார்த்தா கூட சும்மா விட மாட்டாங்க. ஆ? மாமா, உங்களோட நிழலை காணோம். அட ஆமா மருமகனே, என்ன இப்படி ஆயிடுச்சு? இது என்னடா எனக்கு வந்த சோதனை? ஐடியா இப்பதான் எனக்கு புரிய வருது. நகைக்கடைக்காரரு உங்க நிழல் கொள்ளையடிக்கிறத பாத்திருக்காரு. சர்மாவும் உங்களோட நிழலை பாத்திருக்காரு. ஆனா உங்களோட நிழலே காணுமே. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் உங்களோட நிழலை யாரோ திருடி இருக்காங்க. அதை வச்சுதான் இந்த திருட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பழி மட்டும் உங்க மேல விழுது. அட கடவுளே, இப்ப நம்ம என்ன பண்றது மருமகனே? நான் நின்னுட்டு இருக்கிற இந்த இடத்துல தான் ஃபண்டூஸ் நகரோட எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் நம்ம முன்னாடி தான் இருக்கு. ஒவ்வொரு ஃபுட்டேஜையும் கவனமா பாருங்க. அந்த திருட மாமாவோட நிழலை கொள்ளையடிக்க மறுபடியும் அனுப்புவான். மாமாவோட நிழல் மறுபடியும் எங்கேயாவது தெரியுதான்னு பாருங்க. அங்க பாருக்கன்னு சாச்சியோட நிழல் அது அந்த கார் ஷோரூம்குள்ள போயிட்டு இருக்கு. முதல்ல காரோட நிழல் காணாம போச்சு, இப்ப காரே காணாம போயிடுச்சு. யாரோ தூரத்துல இருந்து உட்கார்ந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா திருட்டையும் மாமாவோட நிழலை வச்சு திருடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஆளை எப்படி கண்டுபிடிக்கிறது மருமகனே? மாமா, உங்களோட நிழல் தான் அந்த திருடன் கிட்ட நம்மள போய் விட போகுது. சாச்சாவோட நிழலே வந்துட்டியா? எனக்கு ஷோரூம்ல இருக்கிற எல்லா காரையும் திருடி இங்க கொண்டு வந்து வைய. நான் தான் மாயாவி கோகா. இந்த ஊர்ல என்ன தோக்கடிக்க யார் இருக்கா? மாயாவி கோகா, இதோட உன்னோட ஆட்டம் முடிஞ்சது. ஒழுங்கா நீயே போய் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடு. ஆட்டம் இனிமேதான் ஆரம்பிக்க போகுது பத்திஜா. சாச்சாவோட ஷேடோவை நான் எப்படி திருடனோ அதே மாதிரி நான் ஓ ஷேடோவையும் இப்ப திருட போறேன். நீயும் உன்னோட ஷேடோவும் நிச்சயமா என் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஒழுங்க மரியாதையா வெளியே வந்துரு. கோகா, என்னோட நிழலையே உன்னால பிடிக்க முடியல. என்ன எப்படி நீ பிடிக்க போற? பொண்ண விட மாட்டா. பொண்ணால பிடிச்ச தீருவா. அது எங்க போச்சு? காணுமே. எங்க இருக்குன்னு தெரியலையே. என்ன பண்றா? வேண்டாம், விட்டுரு. என்னோட மந்திரக்கோள். இந்த பத்திஜாவை தோக்கடிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. சாச்சாவோட நிழல் இன்னமும் என் கைக்குள்ள தானே இருக்க. நான் சாச்சாவோட நிழலை பயன்படுத்தி அக்கம் பக்கம் இருக்கிற ஊர்ல எல்லாம் திருட போறேன். ஆனா எல்லா படியும் சாச்சா மேலதான் வந்து விழும். அட மருமகனே, நான் ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்டேன். என்னை எப்படியாவது காப்பாத்து. பத்திஜா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. சட்டத்துக்கிட்ட இருந்தோ இந்த பந்தோகினி துப்பாக்கி கிட்ட இருந்தோ யாராலையும் தப்பிக்கவே முடியாது. ஜெயிலுக்குள்ள வெளிச்சமும் வராது, யாருடைய நிழலும் வர முடியாது.
எங்க கிட்ட வச்சுக்கிட்டா அதோட முடிவு இப்படிதான் இருக்கும். உப்ப தின்னவ தண்ணி குடிச்சுதான் ஆகணும். சரிதானே மாமா? மருமகன்